ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பழனி கிட்ட சுகன்யா பார்த்தீங்கன்னா, "ஏங்க இன்னைக்கே நீங்க உங்க அக்கா வீட்டுக்கு போவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம்மா போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நாள் பூரா தான் நான் உங்ககிட்ட இருக்கேன். கொஞ்ச நேரம் தானே நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாங்க. "சரிங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுகன்யா சொல்றாங்க. அப்ப ராஜியோட அம்மா பழனி கிட்ட பார்த்தீங்கன்னா, "ஆமா தம்பி, ஏதோ பாண்டியன் ஸ்டோர் முன்னாடி ஏதோ பேனர் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்களே, என்ன பேனர்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, பழனி பார்த்தீங்கன்னா, "ஆமா அண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்ட சொல்லி ராஜி சொல்லுச்சு. நான் அத மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேனர் ஃபோட்டோ எடுத்தத பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் காட்டின்னு இருக்காங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஏய் குடுங்கடா, நானும் பார்க்குறேன். நீங்க மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டா எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பத்தாவும் அத வாங்கி பார்க்குறாங்க. "ஆமா, இதில ஏதோ எழுதியிருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுகன்யாவ படிக்க சொல்றாங்க. அவங்களும் படிச்சு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்துவேலும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜியோட அம்மாவும் பார்க்குறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு இருக்கிறத பார்த்து பார்த்தீங்கன்னா, சக்திவேல் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா டென்ஷனா பண்றாங்க. இவரு ஏதோ கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா அமைதியாயிர்றாங்க. அப்ப சக்திவேல் பார்த்தீங்கன்னா, அப்பத்தா கிட்ட பார்த்தீங்கன்னா, "ஆத்தா குமாரோட கல்யாண விஷயமா பேசியிருந்தேன்ல, பொண்ணு வீட்ல நான் பேசிட்டேன். வர வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வைக்கிறதா பேசியிருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "டேய் என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மாறி பார்த்தீங்கன்னா, "ஆமா அத்தை, ஜோசியர்கிட்ட பேசினாங்களாம். வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லாயிருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்களாம் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஓ! இந்த விஷயம் உனக்கும் தெரியுமாடி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன தான் சொன்னாரு. சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள எல்லாம் சாப்பிட உட்காந்ததுனால மறந்துட்டேன் அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, இந்த கல்யாணத்துல உனக்கும் விருப்பமாடி?" அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்குறாங்க. "புள்ளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா, விருப்பம் இல்லாத போகுமா அத்தை? என் பையனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குறது எனக்கு சந்தோஷம் தான் அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜியோட அம்மா பார்த்தீங்கன்னா, "என்ன தம்பி, கல்யாணம் பொண்ணு பார்த்துருக்கன்னு சொல்லி சொன்னீங்க. சரி அத விட்டு இருப்பீங்க. எல்லாம் நல்லதா பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்கன்னு பார்த்தா, நீங்க நிச்சயதார்த்தம் வரையும் போயிருக்கீங்க தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு அ ராஜியோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "என்ன பண்றது அண்ணி, இங்க தான் எல்லாரும் உங்க பொண்ணு பாஸ் ஆயிட்டா, பாஸ் ஆயிட்டான்ற சந்தோஷத்திலேயே இருக்கீங்களே. என் பையனோட கல்யாணத்த பத்தி நீங்க யாராச்சும் பேசுனீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "டேய் என்னடா பண்ணின்னு இருக்க நீ? இந்த வீட்ல ஒரு மூத்தவன் இருக்கான். அவன் பேச்ச நீ கேட்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு எடுத்திருக்கியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல ஆத்தா, இதெல்லாம் அப்ப. இப்ப பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ணு குடும்பம், அவரோட பொண்ணோட பத்தி மட்டும் தான் அவரு ரொம்ப யோசிக்கிறாரு. இத சொல்லலான்னு பார்த்தா காலையிலேருந்து அப்படியே பாஸ் ஆயிட்டா, பாஸ் ஆயிட்டா, பேனர் வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ்ளோ சந்தோஷப்படுறீங்க. இது என்ன நாட்ல யாரும் பாஸ் ஆகுறது இல்லையா? அவ மட்டும் தான் பாஸ் ஆகுனாளா?" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாங்க. "என்னோட பையன் கல்யாணத்த பத்தி நீங்க யாராச்சும் ஒருத்தராச்சும் பொண்ணு பார்த்துருக்கேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு யாராச்சும் கேட்டீங்களா? அதனால தான் நான் என்னோட முடிவ நான் சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. அப்ப முத்துவேல் பார்த்தீங்கன்னா அமைதியாவே இருக்காங்க. அப்ப பழனி பார்த்தீங்கன்னா, "அண்ணன் நீ தேவையில்லாம பேசின்னு இருக்கன" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்திவேல கேட்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாக்குவாதம் வருது. அதுக்கு முத்துவேல் பார்த்தீங்கன்னா, "ஏய் பழனி அமைதியா இருடா. டேய் சக்திவேல், இப்ப என்ன உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ண தான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு நெனச்சிருக்க. இப்ப என்ன நான் நிச்சயதார்த்தத்துல வந்து ஒரு பெரியப்பனா நிக்கணுமா? நான் நிக்கிறேன். ஒரு பெரியப்பனா உனக்கு அண்ணனா வந்து நான் அதுல நிண்டு இந்த கல்யாணத்த நடத்தி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவேல் ஷாப்ன்னு இருக்கிற சாப்பாட்டுலயே கைய கழுவிட்டு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போயிர்றாங்க. சுகன்யாவும் பார்த்தீங்கன்னா மாறியும், "மாமா எதுக்கு கை கழுவி எந்திரிச்சு போறீங்க? மாமா மாமா" அப்படின்னு சொல்றாங்க. சக்திவேல் பார்த்தீங்கன்னா ஒரு நக்கலா சிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாயிர்றாங்க. பழனி பார்த்தீங்கன்னா, "இது எங்க போய் தான் முடியுதுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழனி சொல்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோமதி வீட்ல பார்த்தீங்கன்னா, செந்திலும் கதிரும் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்ப பழனியும் பார்த்தீங்கன்னா வராங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா ராஜியும் வராங்க. "என்னடா ஏதோ நீங்க மட்டும் உங்க பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ மாநாடு நடத்தின்னு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லக்கா, சும்மா தான் உட்காந்து பேசின்னு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. உடனே பழனி பார்த்தீங்கன்னா, "சரிக்கா நான் கிளம்புறேன்க்கா" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் சாப்பிட்டு போடா" அப்படின்றாங்க. "இல்லக்கா வேண்டாம், நான் காலையில பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழனி போயிடுறாங்க. செந்திலும் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் இங்க உட்காருடா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சொல்லும்மா என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. "ஆமா நான் மீனா கிட்ட பேசினேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு சொல்றா. ஆமா உங்க 2 பேருக்கும் என்னடா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்றாங்க. "அப்ப ஏன்டா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேசிக்க மாட்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா அவ சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்தால்ல, அத நான் கேட்டதுக்காக அவ என்கிட்ட பேச மாட்றாம்மா"
வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ அமைதியாயிர்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கோமதி பார்த்தீங்கன்னா, சரி நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சுட்டு போயிர்றாங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா, செந்தில்கிட்ட, ஆமாண்ணா நான் இத உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். என்னதாண்ணா பிரச்சனை? அண்ணிகிட்டயும் நீங்க பேச மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. அது ஒண்ணும் இல்லடா ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது மீனாக்கு தெரிஞ்சதுனால என்கிட்ட பேச மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில் சொல்றாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, என்னண்ணா ஏதாச்சும் பொண்ணு கிட்ட எதும் பேசிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறதால அப்படின்றாங்க. என்னண்ணா சொல்லுண்ணா அப்படின்றாங்க. கொஞ்சம் பணம் வாங்கிட்டேன்டா. என்ன கடன் வாங்கிட்டீங்களா? அப்படின்றாங்க. கடன்லாம் வாங்கலடா. ஒரு வேலைய முடிக்கிறதுக்காக கொஞ்சம் பணம் வாங்கிட்டேன் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னண்ணா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன லஞ்சம் வாங்கிட்டீங்களாண்ணா? அப்படின்றாங்க. ஆமாடா அப்படின்றாங்க. என்னண்ணா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? உங்களுக்கு பணம் இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்றாங்க. நீங்க பணம் கட்டி தான் வேலையில ஜாயின் பண்ணீங்க. அதுக்குன்னு லஞ்சம் வாங்கணுன்றதெல்லாம் ஒண்ணும் இல்லையேண்ணா அப்படின்றாங்க. இந்த விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன எல்லார் முன்னாடியும் திட்டுவாரு, அடிப்பாரு அப்படின்றாங்க. உன்ன பத்தி யோசிக்காதன்னா, அப்பா என்ன ஆகுவாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியாண்ணா நீ? அப்பாவும், அம்மாவும் இத ஏத்துப்பாங்களா? தாங்கிக்க முடியுமா அவங்களால? எதுக்குண்ணா நீ இந்த மாரி பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் எந்திரிச்சு போயிர்றாங்க. ரூம்ல பார்த்தீங்கன்னா, ராஜி பார்த்தீங்கன்னா, ஜாலியா ஃபோன் பார்த்துன்னு உட்கார்ந்து இருக்காங்க. கதிர் போனோனே பார்த்தீங்கன்னா, "என்ன ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசர் உட்கார்ன்னு இருக்க, சல்யூட் அடிக்காம அமைதியா வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா, சல்யூட் அடிக்கிறாங்க. "என்ன நான் சொன்ன உடனே செஞ்சுட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு ராஜி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உட்கார்றாங்க. "ஆமா ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்காக எப்ப ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் கேட்குறாங்க. "இப்பதான் இது முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் நான் படிச்சுடுவேன். அதெல்லாம் பாஸ் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு திமிரா ராஜி பதில் சொல்றாங்க. "ஓ! பாஸ் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை உனக்கே வந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, நைட்டு யாரோ பெட்ஷீட் பொத்திக்கின்னு பார்த்தீங்கன்னா, குளிர் ஜுரம் வந்த மாதிரி உட்காந்து இருந்தாங்க. பாஸ் ஆகணும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்னமோ திமிரா தெனாவெட்டா பதில் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் கேட்குறாங்க. அதுக்கு ராஜி பார்த்தீங்கன்னா, ஆமா எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது. அத எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்துற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜி கேட்குறாங்க. இல்ல நீ கொஞ்சம் தெனாவெட்டா பேசினல்ல, அதனால தான் அத கொஞ்சம் ஞாபகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் சொல்றாங்க. உடனே கதிர் பார்த்தீங்கன்னா, சரி உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு பாஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் ரிசல்ட் வரதுக்கு முன்னே வாட்ச் வாங்கி குடுத்துட்டே, இப்ப என்ன கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. இல்ல அது ரிசல்ட் வர்றதுக்கு முன்ன இப்பதான் ரிசல்ட் வந்துச்சுல்ல, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராஜி பார்த்தீங்கன்னா, இல்ல எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜி சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, செந்தில் பார்த்தீங்கன்னா, மீனா ரூம்ல இருக்காங்க போறாங்க. என்ன மீனா மாத்திரை போட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு நீ என்கிட்ட பேசுற? அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. ஏன் இப்படியேவா இருக்க என்கிட்ட பேசாம? சரி இங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா உன்ன கேட்டாங்களா? ஏன் பேசுறதில்லன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில் மீனாவ கேட்குறாங்க. ஆமா கேட்டாங்க அப்படின்றாங்க. இப்ப பாரு கதிரும் என்ன கேட்டுட்டான். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டவுட் வந்துச்சு. எல்லாரும் கேட்கறதுக்கு முன்ன நம்ம வீட்டுக்கு போயிடலாம் எழு மீனா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. அப்ப மீனா பார்த்தீங்கன்னா, இது யாரு வீடு? அப்படின்றாங்க. இல்ல இது நம்ம வீடு தான். நம்ம குவார்டர்ஸ்க்கு போயிடலாம் எழு அப்படின்னு சொல்றாங்க. நான்லாம் அங்க வர முடியாது. நான் அங்கேயே தான் இருக்க போறேன் அப்படின்றாங்க. சரி நீ இங்கேயே இருந்தா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்பாங்க. நீ இப்ப இருக்கிற மாரி அங்க வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா கத்துறாங்க. அங்க அந்த வழியா வந்த கோமதி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்ன சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ண தப்பெல்லாம் யாருக்கும் தெரியல. நான் யாருக்கும் சொல்லலன்றதுனால நீங்க இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்களா? இது அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. என்ன சும்மா டென்ஷன் ஏத்தின்னு இருக்காதீங்க. என்கிட்ட பேசாதீங்க. சைலன்ட்டா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா கத்துறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, அமைதியா காதுல வாங்கின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா போயிடுறாங்க. செந்தில் பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆகி ரூம விட்டு வெளிய வந்துடுறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, செந்தில் போறத பார்க்குறாங்க. ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.